முடியும். சரியா? செப்டம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான சிஏ ரிவிஷனை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எப்பயுமே சிஏ படிப்பதற்கு முன்பு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இந்த ஆர்பிஐ சர்க்குலர் அப்படின்னு ஒரு இதை வந்து ஒரு பொருளையை வேற கிளப்பி விட்டுருக்காங்க. இந்த ஆர்பிஐ சர்க்குலர் அப்படின்னா என்ன அப்படின்னு நானும் வந்து அலசி பார்த்துட்டேன், ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், உருட்டி பார்த்துட்டேன், ஓராஞ்சு பார்த்துட்டேன், படிச்சவன்ட்ட கேட்டு பார்த்துட்டேன், அடுத்து இப்போ படிக்க போறவன்ட்ட கூட கேட்டு பார்த்துட்டேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆர்பிஐ நியூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்பிஐ நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ நியூஸ் இப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து அக்டோபர் மந்த் ஒரு ஆர்பிஐ நியூஸ் வந்து படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ வந்து ஒரு ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி செப்டம்பர் மந்த்லேயும் ஒரு விஷயத்தை வந்து ஆர்பிஐ வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஆகஸ்ட்ல பண்ண விஷயம் எதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம், இப்போ இருக்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு முன்னோடியாக இருக்கும். அதாவது இப்போ ஏஐ கொண்டு வராங்கன்னா அதுக்கான அறிக்கை எல்லாமே வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பாரு. அவர் யாரு, அவர் அப்பா வந்து பண்ணாங்க, எந்த மந்த் வந்து பண்ணாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐ நியூஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் கனெக்டட் நியூஸை வந்து நீங்க வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நியூஸை நீங்க கண்டிப்பான முறையில் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நான் அப்படிதான் சொல்லி தருவேன். உங்களுக்கு பக்கா ரிவிஷனோட தான் நான் வந்து சொல்லி தருவேன். எப்படி வந்து பாருங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் மந்த்தை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ரஃப் நோட் வச்சுருப்பீங்களா, உங்களுக்கு சிஏக்குன்னா ஒரு நோட் வச்சுருப்பீங்களா, அந்த நோட்டில் நீங்கள் எழுதிக்கணும், ஹைலைட் பண்ணிக்கணும். ஆர்பிஐ நியூஸ் அப்படின்னு ஹைலைட் பண்ணிக்கணும். இதை செப்பரேட்டாக படிக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள் வந்து கிடையாது ஆர்பிஐ சர்க்குலரில். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ விச் toll balsa become the India's first barrier-free toll balsa under the MLLF system? Come on, guys. Come on. அதாவது டோல் ஃப்ரீ, நம்மகிட்ட ஜாலியாக போயிட்டுக்கலாம் வந்துக்கலாம். எந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு? எனிபடி சொல்லுங்கம்மா. எந்த டோல் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து நடந்திருக்கு? இது எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்களா? இல்லை படித்த மாதிரி ஞாபகமாச்சும் இருக்கா? ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு டோல், அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து போய் வரலாம். ஸோ ஃப்ரீ ஃப்ளோவாக நம்ம வந்து போய் வர மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறான், எம்எல்எஃப்எஃப்னு சொல்லியிருக்கிறாங்களா. எம்எல்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி லேண்ட். சரியா? மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ எம்எல்எஃப் அப்படின்னானது மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோலிங் சிஸ்டம் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டோலிங் சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக இது எந்த ஸ்டேட்டில் வந்து இது வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட்டில் இது முதல்ல பண்ணப்பட்டிருக்கு. எந்த ஸ்டேட்டில் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட்டில் வந்து இது வந்து பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ குஜராத் ஸ்டேட்டில் இது எந்த டோலில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சொராசி ஸ்ரீ பிளஸா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் வந்து இருக்கக்கூடியது. சரியா? எந்த நேஷனல் ஹைவே அப்படின்னா நேஷனல் ஹைவே 48. ஓகே, எந்த நேஷனல் ஹைவேப்பா? நேஷனல் ஹைவே 48 அப்படின்றதுல தான் இது வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக எது யூஸ் ஆகப்படுது அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் ட்ராக்கோட ஒரு ஸ்பீடஸ்ட் மெத்தட் இதில் வந்து இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த 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 இடத்துல வந்து நமக்கு இன்னொரு விஷயமும் வந்து பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் செக் பண்ணுவோம். ஓகேவா? வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் வாட்ட போய்கிட்டே இருக்கலாம். வித்தவுட் ஸ்டாப், நீங்கள் ஸ்டாப் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் வித்தவுட் நீங்கள் எந்த இடத்துலையும் நிற்கணும்னு தேவையில்லை. நீங்கள் வாட்ட போய்கிட்டே இருக்கலாம். அது உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் எல்லாத்தையுமே வந்து அது வந்து கைப்பற்றிக்கிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா
ஃபர்ஸ்ட் பேரியர். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேரியர் ஃப்ரீ, அதாவது தடுப்பு இல்லாம. பேரியர்னா என்னது, இப்படி தடுப்பு போட்டிருப்பாங்களா, தடுப்பு போட்டு கொஞ்ச நேரம் நிக்க வச்சு அப்படின்னு நம்மளை காக்க வச்சு அப்படியே பின்னாடி லைனா நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த விதமான சங்கட்ட புஸ்காவும் இங்க வந்து கிடையாது. நீங்க வாட்ட என்ன பண்ணிக்கலாம், நிக்கவே தேவையில்லை, நீங்க வாட்ட போய்கிட்டே இருக்கு, ஓடுறா 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 அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போயிந்தோ அப்படின்னு சொல்லி நீங்க வாட்ட ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் இங்க வந்து இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். வித்தவுட் ஸ்டாப்பேஜ் உங்களுடைய வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டு இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுரும். இப்போ இந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு இன்னொரு பேர், அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விஆர்என் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வித்தவுட் ஸ்டாப்பேஜ் வழியா நம்மளால கனெக்ட் பண்ணப்படுது. சரி, இப்போ வித்தவுட் ஸ்டாப்பேஜுக்கு வந்து கனெக்ட் பண்றதுக்கு அதுல வந்து 2 கேமரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து என்ன கேமரா, 2 கேமரா சிஸ்டம் வந்து அதுல வந்து யூஸ் பண்ணப்படும். ஒன்று என்ன கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா RFID அப்படின்ற ரேடார். சரி, இது பேர் ரீடர். இது பேர் என்னது அப்படின்னா ரீடர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ரீடர்ஸ். இந்த ரீடர், அதுக்கப்புறம் இது வந்து ரீடர், அதுக்கப்புறம் ஒரு கேமரா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்பிஆர் அப்படின்ற ஒரு கேமரா வந்து யூஸ் பண்ணப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் செகண்ட்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட் கீழே வந்து பண்ணப்படுது. எந்த நேஷனல் ஹைவேல வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே 48 அப்படின்றதுக்கு கீழே தான் இது முதல்ல இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. சரியா, ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க, செக் பண்ணிக்கிறேன் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, எவ்வளோதான்ப்பா. இது குஜராத்தில் இருக்கக்கூடியது. இதில் நான் சொன்ன மாதிரி இங்கே நான் எழுதி போட்டிருக்கேன்ல, இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிக்கிறேன். ஏஎன்பிஆர் அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். ஓகே, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட். ஓகே, ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன். ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன் அப்படின்ற ஒரு கேமரா இருக்கும். அது என்ன பண்ணிடும், நீங்க வாட்ட போயிட்டே இருங்க, ஆனா அது என்ன பண்ணிடும், கஜக் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சைகை எல்லாத்தையுமே அது வந்து எடுத்துரும். சரியா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அண்டர் த ஜாயிண்ட் விஷன் ஜப்பான் பிளட்ஜ்டு an investment of how much in India over the next decade. டிகேட்னா என்னது, 10 வருஷம். அடுத்த 10 வருஷத்துக்கு எவ்வளோ விஷயங்களை வந்து ஜப்பான் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு. ஓகே, ஓகேவா, புரிஞ்சா? இதுல திருப்பி எதுவும் சொல்லணுமா இந்த இதுல ஏதாவது திரும்ப உங்களுக்கு வந்து சொல்லணும்னா சொல்லுங்க, நான் வந்து சொல்றேன். சொல்லணுமாப்பா? ஓகே, RFID அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் வந்து சொல்ல நினச்சேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட்டனாக ஃபினான்ஸ் யார் வந்து பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஐசிஐசிஐ பேங்க், இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு கோஜென்ட் ஆர்டராக நம்ம வந்து எழுதுவோம். இப்போ நான் ஒன்றா எழுதுறேன், நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ அது வந்து ரேடர்ப்பா. இதோட ரேடரோட பேரே இவ்வளோதான். இதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் கொடுக்கல, நானும் தேடி பார்த்துட்டேன். இதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் இல்லை, இதோட ஃபுல் ஃபார்மே இதான், RFID ரீடர். ஓகே, RFID ரீடர். ஓகேவா, RFID ரீடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. RFID ரீடர், RFID ரீடர் அப்படின்னு தான் இருக்கு. அதோட பேர் என்ன அப்படின்னா RFID ரீடர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த எமிட்டிங் ரேடியோ சிக்னல் டு டிடெக்ட் த, அதாவது இந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்ம ரீட் பண்ணுறது. அதே மாதிரி ஃபாஸ்ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாஸ்ட்ராக் நம்பரை வந்து டிடெக்ட் பண்ணுறது. அந்த மாதிரியான சிஸ்டங்களை எல்லாத்தையுமே இது வந்து பண்ணும். ஆக்டிவேட்டிங் த RFID சென்டிங் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அதாவது திரும்ப கூட அதை விட எழுதி போட்டுறேனே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எழுதி கூட நான் போட்டுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ரீட் பண்ணிடும். உங்களுடைய ஃபாஸ்ட்ராக்கையும் ரீட் பண்ணிடும், அக்கௌண்ட் நம்பரையும் ரீட் பண்ணிடும், அதாவது வெஹிக்கிள் நம்பரையும் ரீட் பண்ணிடும். அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ. ஓகே, ரேடியோ ஃப்ரீக்வன்சி எழுதி வச்சுக்கோங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இஸ் லைக்கா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரியா அப்படின்னா நோ, இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி கிடையாது. ஃபாஸ்ட் ட்ராக்கை ரீட் பண்ற ஒரு ஆப்ஷன், புரியுதுங்களா? ஃபாஸ்ட் ட்ராக்கை ரீட் பண்ற ஒரு ஆப்ஷன் தான் இது. இது ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி கிடையாது. சரியா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு சிக்னலிங் மாதிரிங்க. ஜிஜிக் 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 அப்படிங்கிற மாதிரி லைட் மாதிரி எரியுமா. அந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா காந்தத்தின் காந்தமா அது வந்து போய் பிடிச்சிக்கிறோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல 2 விஷயங்கள் யூஸ் பண்ணப்படுது. ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் அப்படின்றதும் குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த சொராச்சி ஃப்ரீ பிளாசா அப்படின்ற இடத்துல தான் இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. 48வது ஹைவேல இது வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு நமக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இது வந்து டிடெக்ட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா வித்தவுட் நம்ம நிற்கவே தேவையில்லை, நம்மகிட்ட போயிட்டே இருக்கலாம். இது எந்த பேங்கோட சேர்ந்து வந்து இதை வந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட சேர்ந்து தான் இதை வந்து பண்றாங்க. சரிங்களா? அதுல வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டமும் யூஸ் செய்யப்படுது. ஸோ MLFF அப்படின்னா என்னது, மல்டி லைன் ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்றது எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கு. இப்போ நம்ம எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நம்ம ஃப்ரீயா ஃப்ளோ பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோம், ஜோயலா போயிட்டே இருப்போம். இல்லைன்னா ஜோ 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 அப்படின்னு நம்ம போறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோயா ஜோயா, அங்க போறது உங்க ஆயா ஆயா அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோயா ஜோயா ஃப்ரீயா, அங்க போறது உங்க ஆயா ஆயா அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் இது அதோடைய க்ளூ. ஓகேவா? ஸோ ஜோயா ஜோயாவா நம்ம வந்து போயிட்டு இருக்கோம், அங்க போறது உங்க ஆயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போயிடலாம். ஸோ இதெல்லாம் காமெடிக்காக தான், சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஜாலியா படிங்க, அப்பதான் வந்து மண்டையில நல்லா நிற்கும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் டிவிஷனுக்கு கீழே, ஒரு ஜாயிண்ட் டிவிஷன் கீழே நம்மளும் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஜப்பானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு எங்க வண்டி தான் இங்க வந்து ஓடும், எங்க ட்ரெயின் தான் இங்க வந்து ஓடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஜப்பான் வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல மெயினா என்னென்ன விஷயங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த 10 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, 10 வருஷத்தை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஒரு பிளான் வந்து வச்சிருப்பாங்க, அடுத்த 5 இயர்ஸ் வந்து ஒரு பிளான் வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஒரு பிளான் வச்சிருப்பாங்க, அடுத்த 5 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளான் வந்து வச்சிருப்பாங்க. அதுல வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 3.5 ட்ரில்லியனை வந்து சரியா, ட்ரில்லியன் என் அப்படின்றது ஜப்பானோட கரன்சி. ட்ரில்லியன் எண்ணை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, அடுத்து வரக்கூடிய லேட்டரா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ட்ரில்லியன். ஓகே, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அடுத்து லேட்டரா அதுக்கப்புறம் போக போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 7 ட்ரில்லியன் எண் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளோ வரைக்கும் வந்து இதில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ட்ரில்லியன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ 10 ட்ரில்லியன் என் வரைக்கும், அதாவது ஜப்பானோட கரன்சி வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து சொன்னது யார் அப்படின்னா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் தான் இதை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஜின்சோ ஓகே, ஜின்சோ ஆபி தான் இதை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஜின்சோ ஆபி இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஜின்சோ ஆபி இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரேந்திர மோடி வந்து தலைமை தாங்கி இருக்கிறாரு. சரி, நரேந்திர மோடியினுடைய தலைமையில தான் இது வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்பெஷல் ஒரு டெக்னாலஜி, இதுல வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர் தான் வந்து பண்றாங்க. இது வந்து ஒரு டெக்னாலஜி ஓரியன்டா இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, என்ன அப்படின்னா நியூ அண்ட் கோல்டன் சாப்டர். இதோட இன்னொரு பேர் என்னதுப்பா, நியூ அண்ட் கோல்டன் சாப்டர் அப்படின்றது இதோட பேரு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நியூ அண்ட் கோல்டன் சாப்டர். இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டெக்னாலஜி, இந்த டெக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் டிஃபென்ஸ்க்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து இந்தியாவிற்கும் அவங்களுக்கும் போடப்படுது. இதுல வந்து ஒரு டேலண்ட் வின்னிங் அப்படின்ற மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்து இதுல வந்து இருக்கும். இதுக்கான பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நியூ அண்ட் கோல்டன். ஓகே, நியூ அண்ட் கோல்டன் சாப்டர் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து எப்படிலாம் கேள்வி வந்து கேட்கலாம், ஸ்ட்ரைட்டாகவும் நமக்கு வந்து கேள்வி வரலாம், இல்லை அப்படின்னா குர்கா மர்காவும் நமக்கு வந்து கேள்வி வரலாம். ஸோ நியூ கோல்டன் சாப்டர் வந்து இந்தியாவிற்கும் யாருக்கும் இடையில வந்து போடப்பட்டிருக்கு. எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சாப்டர் இந்தியாவிற்கும், கோல்டன் சாப்டர் அப்படின்றது எந்த 2 கண்ட்ரிக்கு இடையில வந்து போடப்பட்டிருக்கு, இப்படியும் நமக்கு வந்து கேள்வி வரலாம்.
புரியுதுங்களா? அப்புறம் இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணா அப்படின்னா, இந்த 10 ட்ரில்லியன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கும் கோல்டன் சாப்டருக்காக இந்தியா எந்த கண்ட்ரியோட வந்து பண்ணப்பட்டுச்சு, அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் யாரு? ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான் யார் அப்படின்னா ஷின்ஜோ ஆபி. சரி, அதை இந்தியாவில் வந்து சார்பில் யார் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்ரிசியேட் பண்ணாங்க அப்படின்னா நரேந்திர மோடி. மோடி ஹே ஹே அப்ரிசியேட் ஹே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கோல்டெல்லாம் நம்ம வாங்க போனால் நம்ம வீட்டில் என்ன கேட்பாங்க, ஏன்டா இப்படி வாங்குற, ஏன்டா எங்களை பாடாப்படுத்துற, அதனால ஏன்டா இப்படி கோல்டா வாங்கி எங்களை சாவடிக்கிற, அதுக்கான ரொம்ப காசு ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்டா இப்படி கோல்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் வந்து கோல்டை வந்து விரும்புவீங்க. உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம், ஞாபகம் வச்சுங்க. ஏன், எதுக்கு கோல்டு அப்படின்ற மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால கோல்டன் சாப்டர் நமக்கும் யாருக்கும் இடையில போடப்பட்டிருக்கு அப்படின்னா என் யாருடைய கரன்சி, ஜப்பானோட கரன்சி. அப்போ இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில தான் போடப்பட்டிருக்கு. ஓகே, இதான் அதோட க்ளூ. எப்படி செமையா இருக்கா க்ளூ? அடுத்தது, டூரிங் த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி விசிட் டு ஜப்பான் இன் 2022 he received which, அவர் வந்து எதை வந்து ரிசீவ் பண்றாரு, which கல்ச்சர் கிஃப்ட். ஓகே, எந்த கல்ச்சரல் கிஃப்ட்ஸை வந்து அவர் வந்து ரிசீவ் பண்றாரு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஸ்ட்ரைட் கொஸ்டின் பா. இப்போ நம்ம பார்த்தோம், ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் பண்ணலாம். என்னன்னா இப்பதான் பார்த்தோம்ல, என்னது கோல்டன் சாப்டர், நியூ அண்ட் கோல்டன் சாப்டருக்காக நம்ம மோடிஜி எங்க போயிருக்கிறார்? 10 ட்ரில்லியன் என்ன வாங்கினா சும்மாவா இருக்கு? ஒரு எண்ணெய் வாங்கினாலே அங்க வரைக்கும் போவோம், இதுல 10 ட்ரில்லியன் வாங்கினா போய் தானே ஆகணும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம மோடிஜிக்கு வந்து ஒரு கல்ச்சரல் கிஃப்டை வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த கல்ச்சரல் கிஃப்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டாருமா டால் அப்படின்றது. ஓகே, அதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாருமா டால். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாருமா. ஓகே, அதோட பேர் என்னதுப்பா? டாருமா டால். ஓகே, டாருமா டால். இந்த டாருமா டால் அப்படின்னா இது எப்படி இருக்கு அப்படின்றத நான் வந்து காட்டுறேன் பாருங்களேன். டாருமா டால். ஸோ உங்களுக்கு இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன், டாருமா டால் அப்படின்றது. ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். யாரு? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகே, இங்க பாருங்களேன், இதான் வந்து பாத்தீங்கன்னா டாருமா டால். இந்த மோடிஜி கையில வச்சிருக்காரு பாத்தீங்களா, டாருமா டால். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுடைய டாட்டூஸா வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து குட் லக்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்ட்ரக்சரோட பேரு இது எப்படி சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து குட் லக் அப்படின்ற மாதிரி சொல்றான். விசிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அமேசான்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நான் மோடிட்டு இருந்தா வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்க சொல்லலாம். பாருங்க எவ்வளவு காசு போட்டிருக்காங்கன்னு. ஓகே, சரியா? இதை வந்து அமேசான்ல கூட நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதான் வந்து அந்த கண் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து குட் லக்கை வந்து சொல்லுமா. என்ன, எங்க ஊர்ல எல்லாம் பூசணிக்காவை தானே வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. எங்க ஊர்ல எல்லாம் நார்மலா நாங்க பூசணிக்காவே வச்சிருவோமே, நீங்க என்ன இப்படிலாம் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தோணுதா? இதான் வந்து பாத்தீங்கன்னா டாலுமா டால். இந்த டாலுமா டால் அப்படின்றது வந்து இதுதான். டாலுமா டால் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஐ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருங்களேன், டாலுமா டால் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபில்டு வென் எ விஷ் இஸ் மேட். அதாவது ஒரு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு லக்கி சாம். இது எப்படி சொல்லுவாங்க? ஒரு லக்கி சாம். நம்ம எப்படி சொல்லலாம்? இது வந்து நம்ம வந்து ஒரு லக்கி சாம் அப்படின்னு கூட சொல்லலாம். சம்திங் ஸ்பெஷல் தட் அலோஸ் டு லுக் யுவர் அட் த ஐஸ். நீங்க அந்த ஐஸை வந்து ரைட் சைடு ஐஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டாருமா டால்ல இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். நீங்களும் உங்க வீட்டுல இதெல்லாம் வாங்கினா வேணாம், அமேசானுக்கு நம்மளே சென்ட் பண்ணலாம். ஒரு பூசணிக்காவை எடுக்க போறோம், அழகா இப்படி டிசைன் பண்ணி நம்ம அனுப்பிச்சிடலாம். இது அதுதான். பட் அவங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து அது வந்து ஒரு நம்பிக்கையின் பால். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏன்ஷியண்டா அவங்க வந்து இருப்பாங்க. சரியா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆளுமா டோலுமா அப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆளுமா டோலுமா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, லக்கி சாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. லக்கி சாம். வாட்ச் ஓவர் யுவர் ஐஸ். அந்த ஐஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு லக்கி சாம் வந்து இருக்கும். ஓகே, இது சொல்றாங்க பாருங்களேன், குட் லக் அண்ட் அச்சீவ் யுவர் கோல். உங்களுடைய கோலை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஒரு குட் லக்கை வந்து நீங்க வந்து பெற்றிருக்கீங்க அப்படின்றதுக்காக வந்து இது வந்து இருக்குமா. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்குறான் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸோட டைல்ஷைன், அதாவது டைல்ஸ்மென் அப்படின்ற மாதிரி இருக்கு. டைல்ஸ்மென் சிம்பிளிங் ரெப்ரசன்ட்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைல்ஸ்மென் சிம்பிளிங்ஸ் அப்படின்றது வந்து இதுல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும்.
ஸோ குட் லக்கு அச்சீவிங் அப்படின்றது. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா புத்திஸ், அப்புறம் வந்து இந்த புத்தரிமா அவங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபேஸ்ல தான் இது வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஃபால் டவுன் த 7 டைம் அண்ட் ஸ்டெப் அப் 8 டைம். அதாவது நீங்க 8 வாட்டி கீழே விழுகுறீங்க அப்படின்னா, அதுல நீங்க 7 வாட்டி நீங்க கீழே விழுகுறீங்க அப்படின்னா 8வது வாட்டி நீங்க வந்து ஜெயிச்சு நிற்பீங்க. ஓகேவா? இதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட லோகோ. சரி ஸ்லோகன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே நிமிஷம், இங்க எழுத முடியல, இங்க எழுத முடியல, இல்லைன்னா நான் எழுதி கூட சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் கூட நான் வந்து ஜூம் பண்றேன். இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபால் டவுன் 7 டைம்ஸ், ஓகே, ஸ்டாண்ட் அப் 8. அது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த கண்டிஷனை தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது எந்த கண்டிஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஃபால் டவுன் 7 டைம் அண்ட் ஸ்டாண்ட் அப் 8 அப்படின்றத வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதை நல்லா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? டார்மா டால் இஸ் ஒன் லிஃப்ட் த லெஃப்ட் ஐ ஆஃப்டர் மேக்கிங் அ விஷ் ஆர் சிட்டிங் அ கோல் அண்ட் தென் ஃபில்ஸ் அ ரைட் ஐ ஒன்ஸ் யுவர் கோல் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட இடது கண்ணை, உங்களுடைய கோலை நீங்க செட் பண்ணிட்டு பார்க்கணுமா, நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய வலது கண்ணை நீங்க பார்க்கணுமா. ஓகே, அப்படி வரைஞ்சு வச்சிருப்பாங்களாம். ஒரு கண்ணை அப்படி வரைவாங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணை அப்படி வரைவாங்களாம். சரியா? இந்த ஸ்லோகனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டாலுமா டால் ஆளுமா டோலுமா, 8 வாட்டி நீ கீழே உழுகுமா, 7 வாட்டி கீழே உழுகுமா, 8வது தடவை எந்திரிச்சு நின்றுமா. இதாங்க இதோட க்ளூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தல்ஸ்மன் அப்படின்ற ஒரு சிம்பிளை வந்து அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. எந்த சிம்பிள் அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுப்பா? தைல்ஸ்மன் அப்படின்ற ஒரு சிம்பாலிக்கை வந்து அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? அண்ட் தென் ஃபால் டவுன் 7 டைம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் அப் இன் 8 டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நீங்க ஜெயிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும், சரி உங்க கோலை செட் பண்ணும்போது அதோடைய வலது கண்ணை அப்படியே வந்து நீங்க பெயிண்ட் பண்ணிக்கணும். நீங்க ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதோட இடது கண்ணை நீங்க வந்து பெயிண்ட் பண்ணணும். ஓகேவா? கர்த்தர் சொன்ன மாதிரி ஒரு கண்ணை அறைந்தால் மறுக்கண்ணை காட்டு அப்படின்ற மாதிரி, இது ஒன்று, ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுக்கண்ணத்தை காட்டு அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐ வரையணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐ வரையணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐ வரையணும். உங்க கோலை செட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லெஃப்ட் ஐயை வந்து குறிக்கும். கோலை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து லெஃப்ட் ஐ, கோல் செட்டிங். ஓகே, கோல் செட்டிங் செட் பண்றப்ப, அதுவே நீங்க வின் பண்ணிட்டீங்க, சக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரைட் ஐ. ஓகேவா? ரைட் ஐயை வந்து குறிக்கும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வாட்ட சார் ஈஸியானது என்ன, டாலுமா டோல் அப்படின்னு நாங்கள் ஞாபகம் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். டால் நாங்கள் ஞாபகம் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? இதாங்க நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, அடுத்து the first ever international conference on the future of Bali studies is organized in, ஓகேவா, first ever international conference on future of Bali studies. பாலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங்குவேஜ். ஸோ எங்கே வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டது, எங்கே வந்து இது வந்து கொண்டாடப்பட்டது சொல்ல முடியுமா? எங்கே வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டது, எங்கே வந்து இது வந்து கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபியூச்சர் ஆர்கனைஸ்ட் எங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவில் எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டி. ஓகே, காண்டி அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? காண்டி அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னா தி ஃபியூச்சர் ஆஃப் பாலி ஸ்டடீஸ் அப்படின்றத வந்து அதிகப்படுத்துறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே ஆர்கனைஸ் செய்யப்படுது அப்படின்னா ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் கொலம்போல தான் இது வந்து கொண்டு வரப்பட்டது. சரியா? பாலி அப்படின்றத அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜா எடுத்துக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன லாங்குவேஜா அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜா அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. சரியாப்பா? கிளாசிக்கல் லாங்குவேஜா அவங்க வந்து இதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து இந்த பாலி அப்படின்றது வந்து நம்ம சொல்லிடுறோம். ஸோ எந்த யூனிவர்சிட்டி இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி சார் இதை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்த யூனிவர்சிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் அடுத்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பெரட்டினியா. ஸோ பெரட்டானதியா அப்படின்ற மாதிரி பெரட்டினியா அப்படின்றவங்க தான் இது வந்து பண்ணுறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் பெரட்டினியா அப்படின்றவங்களுடைய இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் வச்சு தான் இதை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா?
ஸோ பாலி கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியால் கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ரிமெம்பர் லைக் திஸ் பேரக்டீனியா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி கீழே தான் இது வந்து கொண்டு வரப்படுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா பாலியை வந்து ரெகக்னைஸ்ட் ஐஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் பை, இது கிளாசிக்கல் லாங்குவேஜா யாரும் அறிவிச்சிருக்காங்க, பை நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டும் அறிவிச்சிருக்காங்கங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டும் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேராட்டேனியா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி பேராட்டீனியா யூனிவர்சிட்டியோட சேர்ந்து தான் இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜேர்னி ஆஃப் கிளாசிக்கல் மீடியம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகப்படுத்தணும், கிளாசிக்கல்ஸை வந்து அதிகமாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். இது ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷ்னல் பேலி அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கேண்டி. ஸோ கேண்டி இன் ஸ்ரீலங்காவில் வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதோட ஃபோக்கஸ் என்ன சார், இதோட ஃபோக்கஸ் என்ன சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபோக்கஸை இது வந்து கொண்டிருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவரடா அப்படின்ற ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. இந்த தேவரடா அப்படின்ற ஒரு ட்ரெடிஷன் இருக்குங்க. இந்த தேவரடா ட்ரெடிஷனோட ரோல் என்ன அப்படின்னா, ரோல் அப்படின்றது அதோட அந்த தேவரடா ட்ரெடிஷனை இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தேவரடா ட்ரெடிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து செய்யப்படுகிறது. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாலி கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி இன் ஸ்ரீலங்காவில் இதை கிளாசிக்கல் லாங்குவேஜ், பாலியை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ எதை ஃபோக்கஸ் பண்ணி எதை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னா தேவரடா அப்படின்ற ஒரு ட்ரெடிஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயமானது செய்யப்படுது. அதுக்கு எந்த யூனிவர்சிட்டி அதுக்காக டைப் வந்து வச்சுக்குது அப்படின்னா பேராடினியா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி அதுக்கு வந்து டைப் வந்து வச்சுக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் கண்ட்ரி பேண்டட் 26 unregistered social media platforms including Facebook, WhatsApp in September 2025. இவங்கெல்லாம் வந்து ஒரு புதுவிதமானவனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் ஏன்டா பேன் பண்றீங்க? அது ஒண்ணுதானா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அதையே நீங்க பேன் பண்ணீங்கன்னா நீங்க யாரியா? நீங்க என்ன ஹிட்லரா? நான் கேட்கறேன் இல்லை, நீங்க ஹிட்லரா? அவர் கூட அதெல்லாம் பண்ண மாட்டாரு. சரியா? அவர் கூட சந்தோஷமா மக்களை வந்து இருக்க விட்டாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா எப்படி எல்லாம் நடக்குது. ஓகே, ஸோ யார் வந்து பண்ணா? இதுக்கு க்ளூ சொல்லிடுறீங்க. இதுக்கு க்ளூ நான் சொல்லாம விட்டேன் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல க்ளூ. இங்க பாருங்களேன், நீங்க வந்து பாலை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிண்ணத்துல வைப்பீங்க. பாலை நீங்க வந்து கிண்ணத்துல வைப்பீங்க. பால் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர ஒரே கண்ட்ரி ஸ்ரீலங்கா தான். ஏன்னா 20 ரூபா லிட்டர் பால் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு விலைக்கு போனதும் ஸ்ரீலங்கால தானே போச்சு. எப்படி நம்ம க்ளூ? பாலை எதுல வைப்பீங்க? கிண்ணத்துல வைப்பீங்க. ஸோ பால் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஓகேவா? ஸ்ரீலங்கா தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அன்ஆர்கனைஸ்டான பிளாட்ஃபார்ம்ஸை வந்து யார் வந்து இது பண்ணா அப்படின்னா நேபாள் கவர்மெண்ட் தான் இது வந்து பேன் பண்ணாங்க. அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டு தான் இந்த ஆர்டரை வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ட்விட்டரு அவங்களுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னன்னா அந்த கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்குயர்மெண்ட் வந்து இருக்குங்க. இதெல்லாம் பண்ணாதான் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரூலை வந்து எழுதி போடுறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்கலாம். நேபாள்ஸ் டைரக்டிவ் ஃபார் நேபாள் டைரக்டிவ் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் சோஷியல் மீடியா. ஓகே, சோஷியல் மீடியா யூஸ் 2080 அப்படின்றதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸோ அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் டெலிகம்யூனிகேஷன் அத்தாரிட்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்மெண்ட் அதற்கான என்னென்னலாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சப்மிட் பண்ணியிருக்கு. லைக் நாட் ஓன்லி ஃபார் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, சரிங்களா? வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, எக்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆளை நினச்சிடாங்க, ட்விட்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர், இந்த வைபர் அப்படின்னு இதெல்லாம் இப்போதான் நானே கேள்விப்படுறேன். வைபர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிசம் அப்படின்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதே மாதிரி டிக்டாக்கு, அது இது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் வந்து பேன் பண்ணி விட்டுருக்காங்க. இது எதுக்காகன்னு தெரில. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை வந்து அவங்க ரிஜிஸ்டரா நவம்பர், டிக்டாக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமை கூட வந்து பேன் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க யாருமே புது படம் பார்க்க முடியாது, டெலிகிராம்லாம் பேன் பண்ணிட்டாங்க நேபாளில். அதே மாதிரி டிக்டாக்கை வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க.
டிக்டாக் நம்ம இந்தியாவில் வந்து பேன் செய்யப்பட்டிருக்கு. டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பல அட்டூழியங்கள் டிக்டாக்ல பண்ணப்படுது, சரியா? ஸோ நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை வந்து நவம்பர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அது வந்து கம்பைல் பண்ணனால, ஓகே பண்ணனால அது வந்து அக்செப்ட் பண்ணாங்க, சரியா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து செப்டம்பர் 4 நேபாள் இதெல்லாம் பண்ணியிருக்கு. நேபாள் இப்படி பண்றதுனால நேபாளுக்கு தான் லாஸ், அவங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. பிகாஸ் தே ஹாவ் அ லார்ஜ் மோர் கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கஸ்டமர்ஸ், பயங்கரமான ஒரு விஷயங்கள், பயங்கரமான ஃபாலோ அப் எல்லாமே வந்து இருக்கு. அதனால ஒன்றும் கிடையாது. இதை பற்றி அடுத்தது போயிடலாம். ஓகே. த பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் சிலிகான் இந்தியா 2020. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு பின்னாடி பல அக்கப்போர்கள், பல விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் வந்து அப்படியே சொல்லி தரேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப 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 முக்கியமானது சிலிகான் வேலி. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிகான் இந்தியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கோங்க. சாரி, செமிகான் இந்தியா. ஓகே, செமிகான் இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செமிகான் இந்தியா அப்படின்றது இப்போதான் தொடங்கப்பட்டுச்சா அப்படின்னா இப்போலாம் இல்லை சார். இது வந்து முதல்ல 2022 இருந்து 2022 டு 2023 ஒரு வாட்டி கொண்டு வரப்பட்டுச்சு. அது எங்கெங்க கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு, சரிங்களா? 2022 பெங்களூரு. ஓகே, 2022 வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து கொண்டு வரப்பட்டது. பெங்களூரு. அதுக்கப்புறம் 2023 சரியா? 2023 எங்க கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா காந்தி நகர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. காந்தி நகர் இதுதான் கிஃப்ட் சிட்டின்னு சொல்லுவோம். காந்தி நகரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி. தட் வாஸ் இன் குஜராத். ஓகே, கிஃப்ட் சிட்டி ஆஃப் குஜராத், அதான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி நகர். ஓகேவா? காந்தி நகர்ல வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2024 சரியா? 2024 வந்து பார்த்தீங்கன்னா நொய்டா, கிரேட்டர் நொய்டா, சரியா? 2024 வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நொய்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி. 2024 யூபியில வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இதுல பயங்கரமா நடக்குங்க. பயங்கரமா இதை வந்து இனாகிரேட் பண்றது நம்ம நரேந்திர மோடிஜி தான் வந்து இதை வந்து இனாகிரேட் பண்ணுவாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நாள் 2 டே ஈவெண்டா இது வந்து நடக்கும், சரிங்களா? எல்லா குளோபலோட சிஇஓவும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது மெயினா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்க. இந்தியாவோட டெலிகம்யூனிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பயங்கரமா வந்து இது பண்ணணும். இந்தியாவோட கம்யூனிகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், இந்தியாவோட டெக்னாலஜி சிஸ்டமா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே பயங்கர விஷயங்களா கொண்டு வரதுக்காக இது வந்து கொண்டு வரப்படுது. அப்ப இதை வந்து ஆர்கனைஸ் பண்றது யார் அப்படின்னா இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்களா, மிட்டி, அந்த மினிஸ்ட்ரி தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணும். பட் ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடிஜி வந்து ஹோஸ்ட் பண்றாரு, சரியா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டோக்கனா பாலிடிக்ஸ் எல்லாருமே இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுல மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா 48 கண்ட்ரிஸ் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டோட்டலா இதுல எத்தனை கண்ட்ரிஸ் நமக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு டெல் இட். 48 கண்ட்ரிஸ் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மொத்தம் 350 எக்ஸிபிஷன் இதுல வந்து நடத்தப்படுது, ஓகேங்களா? ஸோ எக்ஸிபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் சொல்லிட்டேன். கம்பெனிஸ், எத்தனை கம்பெனிஸ் வந்து இதுல வந்து உள்ள வராங்க அப்படின்னா 350 கம்பெனிஸ் வந்து இதுல வந்து உள்ள வராங்க. அந்த 350 கம்பெனிஸ் வந்து எங்க இருந்து வராங்க? 48 கண்ட்ரில இருந்து இங்க வந்து வராங்க, சரியா? ஸோ அப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 4 எங்க நடத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாஷோ பூமி. ஓகே, யாஷோ பூமி இன் நியூ டெல்லியில தான் இது வந்து நடத்தப்படுது. எங்க நடத்தப்படுதுப்பா? யாஷோ பூமி இன் நியூ டெல்லியில தான் இது வந்து நடத்தப்படுகிறது, ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க எல்லாத்துக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, கிளியர் ஆன் த கான்செப்ட். எல்லாருமே வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண முடியுமா? எனிபடி? இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? எனிபடி? ஓகே, டீட்டெயிலாக சொல்கிறேன்னாப்பா, உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, டெப்த்தாக தான் சொல்லி தருவேன், கவலையப்படாதீங்க. நாளை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2025 இதை நீங்கள் கண்டிப்பாக இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். எப்பயுமே இதை மறந்துடக்கூடாது. 2022 பெங்களூரு, 2023 காந்தி நகர், 2024 நொய்டா, 2025 வந்து பார்த்தீங்கன்னா பூமி. இதுக்கு க்ளூ வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செமிகான்,
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்கார்ன் வாங்க போகிறோம். செமிகான் பாப்கார்ன் அப்படின்னு வச்சுக்கணும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்க நீங்கள்? பாப்கார்ன். நீங்கள் பாப்கார்ன் வாங்குறதுக்காக ரெண்டு பேர் ரெண்டா போறீங்க. அதான் 2022. சரிங்களா? ரெண்டா போறீங்க 2022. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சு வச்சுக்கோங்க. ரெண்டா போறீங்க 2022. அதுக்காக பேக் வந்து எடுத்துட்டு போறீங்க. சரியா? பேக் எடுத்துட்டு போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பேக் எடுத்துட்டு எங்க போறீங்க? காந்தி நகருக்கே போறீங்க. அதான் 2022. அப்ப காந்தி நகருக்கு போறப்ப என்ன பண்றாங்களா? அவங்கள நொய்ன்னுகிட்டே வராங்களா? அதான் நொய்டா. புரியுதா? நீங்க பாப்கார்ன் செமிகான் பாப்கார்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் எடுத்துட்டு போறீங்க. ரெண்டு பேரா வந்து போறீங்க. ரெண்டு பேரா பேக் எடுத்துட்டு போறீங்க. பேக் எடுத்துட்டு போயிட்டு அடுத்த வருஷம் என்ன பண்றீங்க? காந்தி நகருக்கு போறீங்க. அப்படி போறப்ப நொயின்ட்டே வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் வந்து நொய்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் அப்பா பூமியில வந்து உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாஸ் படம் பார்க்க போயிட்டீங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன படம் பார்க்க போறீங்க அப்படின்னா யாஸ்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன படம்? அந்த படம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, எல்லாருமே சொல்லுவாங்க கேஜிஎஃப். யாஸ் படம் பார்க்க வந்து போறீங்க. ஓகேவா? யாஸ் படம் பார்க்க போறீங்க. சரியா? ரெண்டு பேரா பேக் எடுத்துட்டு காந்தி நகருக்கு போறீங்க. நொயின்னு பேசிக்கிட்டு எங்க போறீங்க அப்படின்னா யாஸ் படம் பார்க்க போறீங்க. இதுக்கப்புறம் இதை வந்து மறக்குமா நெஞ்சம்? நல்லா இருக்கா க்ளூவு? எக்ஸாம்லலாம் போனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். சரியா? வெரி குட், புரியுது சார். ஓகேமா. சூப்பர். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். Which initiative launched the phase 2 of its financial literacy program? அதாவது விகாஸ் தீதி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயால் கொண்டு வரப்பட்டது. ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் அப்படின்னு கூட ஆர்பிஐ வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து அவேர்னஸ் கேம்பெயின் வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வரும். ஃபினான்ஷியல் லிட்ரஸி அவேர்னஸ் கேம்பெயினை வந்து பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வருவாங்க அப்படின்னா ஆர்பிஐ கொண்டு வருவாங்க. பட் விகாஸ் அதாவது விஸ்வாஸ் தீதி அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் வந்து பண்றாங்க? சரி, நிவேஸ்க் தீதி. ஐம் சாரி மக்கள், நிவேஸ்க் தீதி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவேஸ்க் தீதி அப்படின்றது இது மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினான விஷயம் இன்வெஸ்டர் எஜுகேட்டர்ஸ். ஓகே, இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி. இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி தான் இது வந்து பண்றாங்க. சரியா? அத்தாரிட்டி அது எங்க இருக்குன்னு பாருங்க. அத்தாரிட்டி அப்படின்றது தட் இஸ் IEPFA அப்படின்றவங்க தான். அதான் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படின்றவங்க தான் இது வந்து பண்றாங்க. அண்ட் இவங்களோட சேர்ந்து யார் வந்து பண்றாங்க அப்படின்னா சிஎஸ்சி அப்படின்றவங்களும் வந்து பண்றாங்க. சிஎஸ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சிஎஸ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டர். ஓகே, காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்றவங்க தான் இது வந்து பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து பாத்தீங்கன்னா தீதி அப்படின்னா வந்து பெண்கள் அப்படின்னு அர்த்தம். தீதி அப்படின்னா பெண்கள். சரியா? ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து அதிகப்படுத்தணும். அதாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல்ல இருக்கக்கூடிய உமன்ஸ், கிராமப்புற பெண்களுக்கான ஃபினான்ஷியல் அவங்களுடைய பணத்தை எப்படி சேமிக்கிறது, பண சேமிப்பை எப்படி அதிகப்படுத்துறது, அவங்கள எப்படி நம்ம வந்து முறையா அவங்களுடைய லெவலை நம்ம எப்படி அதிகப்படுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல வந்து இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு. இது மெயினா வந்து கிராமப்புறங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டிருக்க ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதோட ஃபேஸ் 2 நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ப்ரோக்ராம் எங்கே சார் லான்ச் செய்யப்பட்டிருக்கு? ஸோ லான்ச்டு எங்கே ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கு? அடுத்த விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ல. இட் வாஸ் ஸ்டார்ட்ஸ். எங்கே வந்து இது வந்து ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இது ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது எங்கே ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா September 1, 2025. அதாவது பட்டிலகுண்டா. சரியா? பட்டில்குண்டா பஞ்சாயத்து. சரியா? கிராமப்புறம். ஸோ அதான் முக்கியம். பட்டில்குலா பஞ்சாயத்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். பட்டில்குலா பஞ்சாயத்து இன் ஹைதராபாத்ல தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே, பட்டில்குலா பஞ்சாயத்து இன் ஹைதராபாத்ல வந்து இது வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ ரூரல் அவங்களுடைய லிட்ரஸி அண்ட் தென் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்களை இது வந்து பண்ணுது. ஓகேங்களா? ஸோ எம்பவரிங் த ரூரல் உமன்ஸை வந்து எம்பவர் பண்றதுக்காகவும் இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, ஓகே.
இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நிக்வாசாக் தீதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் லிட்ரஸியை வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கொண்டு வரணும், அதுவும் கிராமப்புற பெண்களுக்கு வந்து கொண்டு வரணும். தென் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள எம்பவர் பண்றதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது. சரி, இப்போ இந்த இதுக்கு வாங்களேன். இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மினிஸ்டருக்கு கீழே வந்து வராங்க? இட்ஸ் அண்டர் விச் மினிஸ்டர்? ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுப்பா? இது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்க்கு வந்து கீழே வந்து வருது. இட் வாஸ் அவேர்னஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் த சிட்டிசன்ஸ் ஃப்ரம் த ஃபினான்சியல் ஃப்ராட். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ஃப்ராட் நடக்காம, அதாவது பணத்தை நம்ம ஏமாந்து போகிறது, நிறைய விஷயங்கள்ல ஏமாந்து போறாங்களா, அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக வந்து இது வந்து கொண்டு வரப்படுது. இதனுடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா எம்பவரிங் த உமன். சரிங்களா, எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி உமன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர் பண்ணுறதான் இதனுடைய மெயினான மோட்டோ. ரைட்டா? ஸோ எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டைம் கூட தரேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே வந்து வருது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிலகுண்டா பஞ்சாயத்தின் ஆந்திர பிரதேசத்தில் தான் இது வந்து ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே, இதோட சரி, ஓகே, இப்போ இதை வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கான கொலாப், இதுக்கு யாரு கூட அவங்க வந்து ஒரு கொலாப் வந்து வச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்காக அவங்க யாரு கூட கொலாப் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, யாரு கூட கொலாப் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட கொலாப் வந்து வச்சிருக்காங்க. யாரோட கொலாப் வச்சிருக்காங்கப்பா? இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொலாப் வந்து வச்சிருக்காங்க. வாட் இஸ் த பாயிண்ட்? ஸோ அவங்க யாரோட வந்து கொலாப் வந்து வச்சிருக்காங்க? இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட வந்து கொலாப் வந்து வச்சிருக்காங்க. காட் இட்? புரியுதாப்பா? இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொலாப் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எப்படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா இருக்கா? சொல்லுங்க மக்களே. ஓகே, எப்படி வேணாலும் கேட்கலாம், இதை எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம், எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, நான் பண்ணிடுவீங்க. நான் அவ்வளோ டீட்டெயிலாக நடத்துகிறேன். அடுத்து, ஒடிசா ரேங்க்ஸ் டேஷ் இன் த டேஷ் ஃபார் த எலக்ட்ரிக் பஸ் அடாப்டேஷன். அடுத்து ஃபுல்லாமே எலக்ட்ரிக் பஸ் தான். நீங்கள் உங்களால் தெரிஞ்சுக்கோங்க, 2027 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய எய்மே வந்து பார்த்தீங்கன்னா கார்பனை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மிகப்பெரிய ஒரு எய்மை வந்து வச்சிருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் காஸ் வந்து 2027 அப்புறம் நம்ம இந்தியாவில் பேன் கூட பண்ணப்படலாம் மேபி. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2030 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து செமிகண்டக்டர் ஹப்பா வந்து மாறணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி, செமிகண்டக்டர் ஹப் ஆஃப் த வேர்ல்டாக மாறணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஹப் ஆஃப் த வேர்ல்டாகவும் மாறணும்னு முடிவு பண்ணியிருக்கு. 2050 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கார்பன் ஃப்ரீ சிட்டியாக வந்து வரும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் தொடர்ந்து தான் இப்போ ஒடிஷா வந்து எத்தனாவது ரேங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சிட்டி அடாப்டேஷன் அப்படின்றதுல வந்து பெற்றிருக்கு. சொல்ல முடியுமா? எலக்ட்ரிக் பஸ் அடாப்டேஷன் அப்படின்றதுல எத்தனாவது பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிஷா வந்து பெற்றிருக்கு? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க எலக்ட்ரிக் பஸ் அடாப்டேஷன் அப்படின்றதுல. ஸோ எத்தனாவது இடத்த வந்து பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது இடத்த வந்து ஒடிஷா வந்து பெற்றிருக்கு. சரிங்களா, 5வது இடத்த வந்து ஒடிஷா வந்து பெற்றிருக்கு. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக டெல்லி தான் வேணும். ஏன்னா டெல்லியில் தான் எலக்ட்ரிக் அதிகமாக வந்து தேவைப்படுது. ஏன்னா அங்கே தான் அதிகமான பொல்யூஷன் வந்து இருக்குது. அங்கே 3564 இ பஸ் வந்து இருக்கு. சரிங்களா, அங்கே எத்தனை இ பஸ் வந்து இருக்கு அப்படின்னா 3564 இ பஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, அடுத்து ரெண்டாவது பிளேஸ்ல வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2வது பிளேஸ்ல வந்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3296 இ பஸ் வந்து இருக்கு. 3296 இ பஸ் வந்து இருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸ்ல வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இதெல்லாம் டாப் பொல்யூஷன் சிட்டியும் கூட, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அது எத்தனாவது இடத்துல இருக்கு? 2236 இ பஸ் வந்து அங்கே வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா, 2236 இ பஸ் வந்து ரன் ஆகுது. அடுத்து 3வது பிளேஸ்ல வந்து இருக்கிறது வந்து, ஸோ 3வது பிளேஸ்ல வந்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். அங்கே 850, சரிங்களா, 850 இ பஸ் வந்து ரன் ஆகுது. அங்கே 850 இ பஸ் வந்து ரன் ஆகுது.
தென் 5வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒடிஷா. ஒடிஷால எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 450 இ பஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, 450 இ பஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 6வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து இருக்கு. ஸோ 6வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். 8வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர். 8வது பிளேஸ்ல வந்து சத்தீஸ்கர். அடுத்து 9வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட். 9வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட். நம்ம தமிழ்நாடெல்லாம் பார் பிகைனர்களா எதுவுமே கிடையாது. நம்ம தமிழ்நாடுல வந்து அளவே கிடையாது. ஸோ இங்க எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க வந்து 391. ஆந்திர பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல வந்து மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 238 இ பஸ் வந்து இருக்கு. சத்தீஸ்கர்ல வந்து பாத்தீங்கன்னா 215 இ பஸ் வந்து இருக்கு. ஜார்க்கண்ட்ல வந்து 46 இ பஸ் வந்து இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல 10 பஸ் கூட இல்லை போல. ஓகேவா, ஸோ அதான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இ பஸ்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு பேமெண்ட் எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா, ஒரு ஸ்மூத் டிக்கெட் ட்ராக்கிங் வந்து இருக்கும். ஸோ இது எதுக்கு கீழே வந்து கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஎம்சி கீழே வந்து கொண்டு வரப்படுது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் நேஷனல் காமன் நேஷனல் காமன் மொபிலிட்டி நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்ட்ஸ் நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்ட்ஸ் அப்படின்றதுக்கு கீழே வந்து இது வந்து கொண்டு வரப்படுது. ஓகேவா, இதை வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா கிருஷ்ணச்சந்திர மகாபாத்ரா அப்படின்றவர் தான் வந்து அறிவிச்சிருக்கிறார். ஓகே, இந்தியாவோட ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஓகே, அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிருஷ்ணச்சந்திர மகாபாத்ரா அப்படின்றவர் தான் அதை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஓகேவா, கிருஷ்ணச்சந்திர மகாபாத்ரா அப்படின்றவர் தான் அதை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஓகேவா மக்களே, ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ பவர் டிரான்ஸ்லேட்டட் ஃபார் த ட்ரைபல் லாங்குவேஜ் லான்ச்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல். ஸோ காட் ஆஃப் ட்ரைபல்னு சொல்லுவாங்க அர்ஜுன் முண்டா. ஓகே, அங்கே அந்த ட்ரைபல் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தரகாண்ட் அப்படின்றது தான். ஸோ பிரிஷா முண்டா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ட்ரைபல். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோடது ஓல்டஸ்ட் ட்ரைப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உத்தரகாண்ட்ல இருந்து தான் அது வந்து வரப்பட்டது. ஓகே, இப்போ ட்ரைபல் லாங்குவேஜை வந்து நம்ம இப்போ என்னன்னா நம்ம தமிழ்லேயே சில வெப்சைட்ல வந்து கிடைக்கிறது கிடையாது. அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய சங்கடம் தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரைபல் டிரான்ஸ்லேட்டிங் ஒரு ஏஐ டூலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிவாணி. ஓகே, ஆதிவாணி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. ஆதிவாணி அப்படின்றது இது மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கான ஒரு பில்டப்பை வந்து கரெக்டாக வந்து கொடுக்க வைக்குது. அந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாத்தையுமே வந்து பக்காவாக இது வந்து பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப் வந்து பண்ணுது. சரியா, ஃபர்ஸ்ட் ட்ரைபல் ஏஐ டிரான்ஸ்லேஷனோட பேர் என்ன அப்படின்னா ஆதிவாணி. சரியா, ஆதி காலத்துல இருந்து இப்போ நீ ஆதி காலத்துல இருந்தது போதும், இப்போ ட்ரெண்டுக்கு வாணி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க. ட்ரைபல் அண்ட் நான் ட்ரைபல் ரெண்டு கம்யூனிட்டிக்குலேயும் இது வந்து இருக்கு. ஸோ ஆதிவாணி அப்படின்றது. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதோட ஃப்ரேம் ஒர்க்கோட பேர் என்ன அப்படின்னா ஜெயத்திய கௌரவ் வர்ஷா அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் கீழே தான் இது வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது பிரிட்ஜ் த கம்யூனிகேஷன் பிரிட்ஜை வந்து ஏற்படுத்துறதுக்காக. ஓகேவா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயந்திய கௌரவ் வர்ஷா அப்படின்றதுக்கு கீழே வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஜெயந்திய கௌரவ் வர்ஷா அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கீழே வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரைபல் மினிஸ்டர், இந்தியாவோட ட்ரைபல் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. புரியுதாப்பா? இது ரொம்ப 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 முக்கியமானது. அதே மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லியில தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடத்தப்படுது அப்படின்னா டெல்லியில தான் இந்த ஈவெண்ட் வந்து நடத்தப்படுது. ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஜெயந்திய கௌரவ் வர்ஷா அப்படின்றதுனுடைய பார்ட்டாக இது வந்து நடத்தப்படுது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்ரீ ஸ்ரீரங்கன் 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 பானர்ஜி ஸ்ரீரங்கன் பானர்ஜி அப்படின்றவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபலா வந்திருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்னென்ன ஐஐடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி இதுல முக்கியமான ஒரு பங்கை வந்து வகிக்குது. ஸோ நானே வச்சுக்கோங்க, இதோட மிக மிக முக்கியமான ஒரு பங்கை வகிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி அப்படின்றது தான் இதுல வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்குது. ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க ஆதிவாணி அப்படின்றது. ஸோ ஆதிவாணியை நீங்க மறந்துடாதீங்க, சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல பங்கு வகிப்பது யார் அப்படின்னா ஐஐடி டெல்லி. அதோட சப்டார்டினேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி கான்வா, ராய்ப்பூர், இந்த மாதிரி நிறைய வந்து வரும். பட் வி டோன்ட் ரிமெம்பர் லைக் திஸ், வி ஹாவ் டு ரிமெம்பர் ஒன் திங்ஸ், ஐஐடி டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இது எதை எய்ம் பண்ணி போகுது அப்படின்னா விகாஸ் பாரத். இது எதை எய்ம் பண்ணி கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட், இது எதை எய்ம் பண்ணி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்காத். ஓகே, விகாஸ் பாரத். விகாஸ் பாரத் அப்படின்றது, விகாஸ் பாரத் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய 100வது இண்டிபெண்டன்ஸ் டே, அதான் வந்து 2047. ஓகேவா, அதை எய்ம் பண்ணி தான் இது வந்து கொண்டு வரப்படுது. ஸோ டிஜிட்டல் இந்தியா, ஏக் பாரத், சக்ஷ பாரத், அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஜம்மன், அப்புறம் ஆதி கர்மயோகி அபியான். இதுக்குள்ள இந்த விஸ்க பாரத் அப்படின்றதுக்குள்ள இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எங்க கொண்டு வரப்படுது அப்படின்னா டெல்லிக்குள்ள வருது. இப்போ இந்த விக்ஷ் பாரத் அப்படின்றதுக்குள்ள எதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஏக் பாரத் சமான் அப்படின்றதும் இதுக்குள்ளதான் வந்து அடங்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதி கர்மயோகி அபியான், அப்படின்றது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரைம் மினிஸ்டர், சரியா, பிரைம் மினிஸ்டர் சம்மான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரோக்ராம். என்ன அப்படின்னா தர்தி அபா ஜந்திய கிராம், தர்தி அபா ஜந்தி கிராம் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்ராக்ஷ அபியான், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மும் இதுல வந்து இருக்கும். இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ட்ரைபல் சேஞ்சை வந்து கொண்டு வரணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரைபல்ஸ்ல 20 லட்சம் ட்ரைபல் சேஞ்சை வந்து இதுல வந்து கொண்டு வரணும். அவங்களுக்கும் அடிப்படையான ஒரு கல்வி, அடிப்படையான ஒரு லாங்குவேஜ் வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ட்ரைபலுக்காக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்களா எவ்வளவு திட்டம். ஏக் பாரத் சமான், ஆதி கர்மயோகி அபியான், பிரைம் மினிஸ்டர் சம்மான் அப்படின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தர்தி அபியான் ஜந்தி கிராம், அடுத்து வந்து உத்ராக்ஷி அப்படின்றது. ஓகேவா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், சரியா? ஏக் விக்ஷ பாரத் அப்படின்றத பொறுத்து. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்போஸ்ட் ஸ்டாக் லிமிட் ஆன் விச் கமாடிட்டி இன் ஏர்லி செப்டம்பர். அதாவது ஸ்டாக்கோட இம்போஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து லிமிட் பண்ணுறாங்க. இவ்வளோ அளவு தான் எங்களுக்கு வந்து வேணும், அதுக்கு மேலே வந்து எங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்ற ஒரு அளவை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட், ஓகேவா, கோதுமைக்காக மட்டும்தான். நான் ஒரு ஸ்டடி படித்த மக்களே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாமே இந்த மகாராஷ்டிராவில் விளையக்கூடிய கோதுமையை நம்ம யூஸ் பண்ணுறோமா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் இந்த ஒரு சில ஸ்டேட் வந்து சொன்னாங்க அந்த கோதுமையோடது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இந்த மாதிரி வந்து சம்பவ சீனை வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து அதில் வந்து இருக்கான். அதனால தான் நமக்குலாம் முடிக்கட்டு தான். நம்ம பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துல இருந்து வாங்கின கோதுமை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிலங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் இது நான் சொல்லிட்டேன்னா மல்டி லைன் ஃப்ரீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்லி யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம், ஐசிஐசிஐ பேங்கோட தான் இது வந்து பண்ணப்பட்டுச்சு, சரிங்களா? ஐசிஐசிஐ பேங்கோட தான் இது வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இட் வாஸ் ஜாயின்லி இம்ப்ளிமெண்டட் பை ஹச்எம்ஹெச். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நான் முன்னாடியே சொன்னேன்னா உங்களுக்கு ஒரே கொஸ்டினில் நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இது ஒரு செப்பரேட் கொஸ்டினாகவே வந்திருக்கு பாருங்க, இது ஒரு செப்பரேட் கொஸ்டினாகவே வந்திருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இது என்னன்னு வச்சுக்கோங்க, IHMCL அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியன், எழுதி கூட வச்சுக்கோங்க, இந்தியன் ஹைவேஸ். ஓகே, இந்தியன் ஹைவேஸ் மேனேஜ்மெண்ட், இந்தியன் ஹைவேஸ்
மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட். மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட். ஸோ அதுவும் நம்மளுடைய ஐசிஐசிஐயும் சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மல்டி லைன் அப்படின்றது எங்கப்பா, சோஹோ சோஹோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குஜராத்தில் வந்து லான்ச் பண்ணோம். ஓகே, மறந்துடாதீங்க, எப்பயுமே அதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்து, IIT Hyderabad signed a MOU with which division of the Indian Army to establish the விக்ராக் அப்படின்றத வந்து எந்த பிளேஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ ஐஐடி ரொம்ப ரொம்ப ஹைதராபாத் அப்படின்றது இதுக்கு வந்து ஒரு சைனப்பை வந்து போட்டுக்குது. இதோட பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விக்ராத் அப்படின்றதோட பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது EME அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. EME அப்படின்னு சரியா. EME அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராப்ஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராப்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், கிராப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கிராப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது. ஸோ இது வந்து மெயினாகவே இதனுடைய மோட்டோ, இந்த ஐஐடியோட மோட்டோ என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட்ஸை வந்து அதிகமாக வந்து கொண்டு வரதுக்காக. ஸோ சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மியோட சேர்ந்து தான் இவங்க வந்து இதை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா, இந்தியன் ஆர்மியோட எதோட சேர்ந்து வந்து கொண்டு வராங்க, இந்தியன் ஆர்மியோட சேர்ந்து தான் இதை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, ஸோ இந்தியன் ஆர்மியோட சேர்ந்து தான் இது வந்து கொண்டு வராங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிமுலேட்டர் டெவலப்மெண்ட் டிவிஷனை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா, இது எங்கே உருவாக்குறாங்க, சிமுலேட்டர் டெவலப்மெண்ட் டிவிஷன் அப்படின்றத உருவாக்குறாங்க. எந்த பிளேஸ்ல வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்லால வந்து உருவாக்குறாங்க. எந்த பிளேஸ்லப்பா உருவாக்குறாங்க, சிம்லா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து உருவாக்குறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபோக்கஸ் என்னென்னலாம் இதோட ஃபோக்கஸாக இருக்குது அப்படின்னா, இதோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமேட்டட் ரியாலிட்டி. ஏஆர்னா என்னதுப்பா, அக்குமேட்டட் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர்னா என்னது, விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ விஆர்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல மெயினா என்ன அப்படின்னா ஆத்மன் நிர்பன் பாரத். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா ஆத்மன் நிர்பன் பாரத் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து செல்ஃப் ரிவலண்ட் ஆஃப் இந்தியா. சரியா, செல்ஃப் ரிவலன்ஸ், இந்தியாவோட சுய சார்பாடு. அதாவது மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தை அதிகப்படுத்தணும். இந்தியா யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து கையேந்தக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அதையும் சொன்னேன்ல, இதோட நாட் இன் த ஃபோக்கஸ் இப்போ கேள்வியாகவே வந்துருச்சா. இதில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிபிஎஸ் பிஓ, நீங்கள் பிஓலாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்கில் வந்து இப்படி தான் கேட்டாங்க, நாட் இன் கவர்டு அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் கவர் பண்ணது இங்கே நான் எழுதி போட்டிருக்கேன்னா, நான் சும்மாலாம் எழுதி போடலங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட். அக்குமுலேட்டட், விர்ச்சுவல், ஏஐ, ரோபோட்டிக்ஸ், இதை தவிர வேற எது இருக்குன்னு பாருங்க. பிளாக் செயின் முடிஞ்சா. அப்போ பிளாக் செயின் அப்படின்றதான், பிளாக் செயின் ஃபினான்ஸ் அப்படின்றதான். புரியுதா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கொஷினாவே வரும் எக்ஸாம்ல. ஓகேவா, இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டினா வந்து வரும். 2 மார்க்ல இப்படிதான் கேட்பாங்க, எது வந்து இல்லை, எது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கேட்குறாங்க. அதனால கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ எஸ்பிஐ கிளர்க்லையும் 1.5 மார்க் கொஸ்டின் வேற இருக்கு. எஸ்பிஐ கிளர்க்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து 1.5 மார்க் கொஸ்டின் வந்துருக்கு. அப்போ நீங்க இப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எழுதுறதெல்லாம் தனியாக ஏதாவது வீடியோ பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து, அண்டர் த இந்தியன் ஆர்மி டஸ் இப்போ அந்த சிமுலேட்டர் டெவலப்மெண்ட் டிவிஷன் ஆப்ரேட் எந்த இடத்துல வந்து ஆப்ரேட் செய்யப்படுது அப்படின்னா சிம்லான்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஆர்மி ட்ரெயினர் கமாண்டர் கீழே வந்து இது வந்து ஆப்ரேட் செய்யப்படுது. எந்த இது கீழே, ஆர்மி ட்ரெயினர் கமாண்டருக்கு கீழே வந்து இது வந்து ஆப்ரேட் செய்யப்படுகிறது. ஸோ அதே மாதிரி இந்த கொசாய் ஃப்ரீ பிளாசா வந்து எந்த இடத்துல இந்த பிளாசா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹைவே, நேஷனல் ஹைவே 48 நம்ம எழுதி போட்டது. நேஷனல் ஹைவே 48 கீழே தான் இது வந்து இருக்குது. இதெல்லாம் ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். India's plans to invest approximately how much expand in high speed road network in 2023. Sorry, 2033. ஹை ஸ்பீடு நெட்வொர்க் ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தணும், நெட்வொர்க் சிஸ்டத்தை வந்து இந்தியாவுக்குள்ள அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு. அப்போ நெட்வொர்க் ஸ்பீடை வந்து அதிகப்படுத்துறதுக்காக எவ்வளோ அளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது.
சொல்ல முடியுமா எவ்வளோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் சரிங்களா. கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீடை வந்து பண்ணணும். ஸ்பீடாக போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்பீடாக போகணும்னா நம்ம ஒன்றா பண்ணணும். ஸ்பீடாக போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்ப்பா ஒன்றா பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீடாக போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்ப்பா ஒன்றா பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்பீடாக போகிறதுக்காக ஒன்றா பண்ணுறோம். ஓகே, அதுக்கடுத்து நாமோ பாரத் கிளாக் 150 km/h ஆப்ரேட்டிங் இன் விச் காரிடார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயிலுங்க, ஒரு ரயில் நாமோ பாரத் அப்படின்ற ஒரு ட்ரெயின். இந்த நாமோ பாரத் ட்ரெயின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டரில் வந்து போகும். இது எந்தெந்த காரிடருக்கு இடையில வந்து போகுது, எந்தெந்த காரிடருக்கு இடையில வந்து இது வந்து போகுது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து இந்தியாவோட டாப் ஸ்பீட். ஓகே, இந்தியாவோட டாப் ஸ்பீடில் வந்து இது வந்து போகுது. ஓகே, டாப் ஸ்பீடில் வந்து இது வந்து போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்து போகுது அப்படின்னா டெல்லி டு மேரூட். சரியா, டெல்லி டு மேரூட். ஓகே, டெல்லி டு மேரூட். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்ஆர்டிஎஸ்னா என்னது, ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்மிட் சிஸ்டம். அந்த ரீஜனலுக்குள்ள வந்து இது வந்து ஆப்ரேட் ஆகக்கூடியது. ஸோ இது வந்து டெல்லி டு மேரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 60 minutes வந்து இது வந்து டிராவல் பண்ணிடும். சரிங்களா, எவ்வளோ நேரத்தில் வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 minutes, 1 மணி நேரத்தில் வந்து இது வந்து அதை வந்து டிராவல் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமோ பாரத் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ அசோக் நகர். எதெல்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ அசோக் நகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் நகர் டு மெரூட், நியூ அசோக் நகர் டு மெரூட். ஓகே, மெரூட்டை வந்து இது வந்து கனெக்ட் பண்ணுது. சரிங்களா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து இது வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டிராவலிங் 82.15 கிலோமீட்டர். சரிங்களா, கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேஷன் அதில் இருக்குது அப்படின்னா 16 ஸ்டேஷன்ஸ். மொத்தம் எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்குப்பா, 16 ஸ்டேஷன்ஸ் வந்து அதில் வந்து இருக்கு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பிரஸ் வந்து இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்மன் எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத். கேட்மன் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத். இப்போ இந்த கேட்மன் எக்ஸ்பிரஸும் சரி, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 130 km/h. இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 130 km/h தான் வந்து இருக்கும். இப்போ அதோட டாப் வேரியன்ட் தான் எவ்வளோ அப்படின்னா 160 km/h டாப் வேரியன்ட். அதான் என்னது அப்படின்னா நாமோ பாரத். ஓகேவா, அதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமோ பாரத். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியம். அதாவது ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்மிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்மிட்டர் சிஸ்டம் அப்படின்றது இதோட ஹை ஸ்பீடு எவ்வளோ வரைக்கும் வந்து போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹை ஸ்பீடு கேட்டாங்கன்னா 180 km/h வரைக்கும் இது வந்து போகலாம். சரிங்களா, இதோட ஹை ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 180 km/h வரைக்கும் இது வந்து போகலாம். ஓகேவா, நிறைய இருக்குமா, டெல்லி டு காசியாபாத், அப்புறம் வந்து புனே டு புனே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனலாக வந்து அது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The first overseas campus of IIM Ahmedabad was organized in DAS. ஐஎஸ் அகமதாபாத் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓவரைஸ்டான முதல்ல அவங்க வெளியூர்ல போய் ஒரு கேம்ப் வந்து போடுறாங்க. எந்த கண்ட்ரில வந்து போடுறாங்க? சொல்லுங்கம்மா. ஸோ எந்த கண்ட்ரியில் வந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய். இப்போ நான் நினைச்சுக்கோங்க, 1 செகண்ட்பா, ஒரு நிமிஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேம்ப் போடணும் முடிவு பண்ணுறாங்க. நம்ம அகத்துலலாம் ஹபீபி துபாய் அப்படின்ற ஒரு பாட்டு தான் நமக்கு ஓடிட்டே இருக்கும். ஹபீபி துபாய் அப்படின்ற ஒரு பாட்டு தான் நமக்கு வந்து ஓடிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா துபாய். ஓகேவா, இன்டர்நேஷனல் டே ஃபார் த டெமோக்ரஸி இஸ் அப்சர்வ்ட் ஆன் டேஷ். இன்டர்நேஷனல் டெமோக்ரஸி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம எல்லாருமே இன்னைக்கு சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இட் இஸ் டெமோக்ரஸி.
டெமோக்ரஸி அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரீடமாக நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னா 2007 இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுது. ஸோ அதாவது பிரின்சஸ் ஆஃப் டெமோக்ரஸியை வந்து நம்ம அனுசரிக்கிறதுக்காக செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து இது வந்து அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ எந்தது அப்படின்னா செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி டே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? எந்த வருஷத்துலேருந்து இது வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 இருந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியால் இது வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு பாலத்தை உருவாக்குவதற்காக இது வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு நாள். அடுத்தது த வேர்ல்டு டியூஸ்னே muscular dystrophy day is observed on dash. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்ப அனுசரிக்கப்படுகிறது? சரி, இது வந்து ஒரு விதமான டிசீஸ் நினைக்கிறேன் மக்களே. திஸ் இஸ் ஆல்சோ யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளியால தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளியால தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாடியோட அந்த மஸ்குலர் இருக்கும் பார்த்தீங்களா, அதோடைய அந்த டிசபிள் பர்சன்ஸ் வந்து பிறக்கும் போதே சில பேர் டிசபிளா வந்து இருக்காங்களா, அவங்களுக்கான ஒரு தினம் தான் இது. 2023 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுது. இதனுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இதனுடைய தீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஸ்னோய் அப்படின்ற மஸ்குலர் டிசீஸை வந்து நம்ம வந்து பிரேக்கிங் பெரியர், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பேரியர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரேக் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்றதான் இதனுடைய இது. இது எப்போ இருந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னா செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து இது வந்து அனுசரிக்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட். இந்தியா செக்யூர்டு சிங்கப்பூர்ஸ் support for which of the following strategy interest? ஓகே, சொல்ல முடியுமா? ஸோ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான ஸ்ட்ராட்டஜி இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது பேட்ரோலிங் ஆஃப் மலாசா ஸ்கிராப்ட் அப்படின்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான விஷயங்கள் வந்து கொண்டு வரப்படுது, அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டு வரப்படுது. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. சரியா? நான் எப்படி இதை சும்மா க்ளூ மாதிரி சொல்றேன், நானே வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் போறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லா 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 மலா லா அப்படின்னு நம்ம வந்து ஒரு பாட்டை போடுறோம். லா 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 மலா லா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து அதானி பவர் அண்ட் பூட்டான் ட்ரக் கிரீன் பவர் கார்பரேஷன் signed agreement to develop the hydroelectric project. ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னது? நீர்ல வாட்டர் ரிசர்ச்சில் வந்து பண்ணுறது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹைட்ராலஜி ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவிற்கும் நேபாளுக்கும் இடையில ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், அருண் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிவரில் வந்து பண்ணப்படுது அப்படின்னா சத்லுஜ் ரிவர் எங்கே வந்து போகுது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, ஸோ இப்போ இந்த அதானி அண்ட் பூட்டானோட சேர்ந்து எந்த இதில் பண்ணுறாங்க அப்படின்னா வாங்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இதோடது எவ்வளோ வோல்டேஜ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 570 கிலோ வாட் அப்படின்ற அளவுக்கு. சரிங்களா? எவ்வளோ கிலோவாட்? 570 கிலோவாட் அப்படின்றத வச்சு வரைக்கும் பண்றாங்க வாங்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இப்போ அதானி என்ன பண்றாரு அப்படின்னா பூட்டானுக்கு போகும்போது வாங்கோ சார் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரியா? இப்ப அதானி புழுவனே வச்சுக்கோங்க. அதானி பூட்டு வித்தாருன்னா என்ன பண்ணுவாங்க? வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? வாங்கோன்னு கூப்பிடுறாங்க. அடுத்து இந்தியா அனௌன்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் பேக்கேஜ் ஆஃப் 680 மில்லியன் ஃபார் விச் கண்ட்ரி? கிட்டத்தட்ட அவங்களுடைய எக்கனாமிக்கை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக 680 மில்லியனை யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்தீவ்ஸ் அப்படின்ற கண்ட்ரிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? மாலி அப்படின்றது மார்தீவ்ஸ் இன் மாலி. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, மால்தீவ்ஸ் இன் மாலி. மார்தீவ்ஸோட கேபிட்டல் என்னதுப்பா? கேபிட்டல் ஆஃப் மார்தீவ்ஸ் எனிபடி?
சொல்ல முடியுமா? கேபிட்டல் ஆஃப் மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸோட கேபிட்டல் என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரு இம்பார்ட்டன்டான கண்ட்ரி மால்தீவ்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். மால்தீவ்ஸோட கேபிட்டல் என்னதுப்பா? எனிபடி? கேபிட்டல் ஆஃப் மால்தீவ்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரி மால்தீவ்ஸ் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் காஸ்டல்ல வந்து இருக்கும். இந்த ஈஸ்டர்ன் காஸ்டல் ஆஃப் ஆப்பிரிக்கா. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்காவில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட இன்னொரு பேரை சொல்லலாம். இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு ஐலாண்ட் இருக்கு. இந்த ஐலாண்டோட பேர் என்ன அப்படின்னா மாஸ்க்ரெனே ஐலாண்ட். மாஸ்க்ரெனே ஐலாண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஐலாண்டு. சரிங்களா? மாஸ்க்ரெனே ஐலாண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஐலாண்டு. அதுக்கப்புறம் இதோட கேபிட்டல் நான் சொன்னேன்ல, இதோட கேபிட்டல் என்ன அப்படின்னா போர்ட் லூயிஸ். அழகான பேர், போர்ட் லூயிஸ். ஓகேவா? போர்ட் லூயிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோடைய கிராஃபிக்கல் நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வல்கானிக் ரீஜன், ஐலாண்ட் ஆஃப் வல்கானிக் ரீஜன். இந்த மாதிரி தான் சயின்டிஃபிக்காக கேட்குறீங்க, சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து கேட்குறாங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, இந்த மாதிரி தான் சயின்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. எஸ்எஸ்சியில் இருக்க மாதிரி கேட்குறாங்க. ஒரு சில கொஸ்டின் பேங்கிங்கில் வருது அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஈஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்காவில் இது வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கொலோனியில இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொலோனியில இருந்து வந்தது இதெல்லாம் நான் யாருமே சொல்ல மாட்டாங்க மக்களே. ஏன்னா நான் சொல்லித்தரேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கொலோனின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சு கொலோனியில இருந்து இது வந்து பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சு கொலோனியில இருந்து இது எப்போ பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட பேஷனேட்ல இருந்து இது வந்து வெளியே வந்தது. 1810 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருந்தது. பிரிட்டிஷ் காலடியில தான் இது வந்து இருந்துச்சு. சரிங்களா? பிரிட்டிஷோட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷால கைப்பற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இதோட இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1968 வந்து இது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1992 வந்து பார்த்தீங்கன்னா இது ரீபப்ளிக் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீபப்ளிக் டே. இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம சொல்றோம்ல 1947 இண்டிபெண்டன்ஸ் டே, 1950 ரீபப்ளிக் டே அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து வேற ஏதாவது இதுல வந்து ஒரு ஒரு பறவை வந்து இருக்குங்க. இதோட பறவையோட பேர் வந்து டூடோ. அதாவது டூடா அப்படின்ற ஒரு பறவை வந்து இங்க வந்து பாப்புலரான பறவை. இது வந்து ஃபெமிலியரா இந்தியன், ஆப்பிரிக்கன், சைனீஸ், அப்புறம் வந்து எல்லா ரீஜனும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்காங்க. சரியா? மால்தீவ்ஸை பற்றி போதுமா? அடுத்து பேர் இந்தியன் இஸ்ரேல் ரீசன்ட்லி சைன்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்ரிமெண்ட். ஸோ எந்த அக்ரிமெண்ட்டை வந்து இந்தியாவும் இஸ்ரேலும் வந்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றது. சரியா? பெலட்ரல் அப்படின்னா டூ சைடு. அதாவது பெலட்ரல் அப்படின்னா டூ சைடு. ஒன்று இந்தியா இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணும், இஸ்ரேல் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணும். ஓகே, பாலஸ்தீனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியாஸ் அஷ்யூர்டு சிங்கப்பூர் சப்போர்ட் ஃபார் விச் ஆஃப் த, இது வந்து ஆல்ரெடி பார்த்தோம்னா patrolling Malacca sites. Okay, according to the sample registration system, okay, sample registration system 2023 report, India's total fertility rate dropped to, okay, அதாவது குழந்தை பிறந்தவுடன் இறக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.9 அப்படின்ற அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, குழந்தை பிறப்பு விகிதம், ஃபெட்டாலிட்டி வந்து இறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 1.9 அப்படின்ற அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்து, வேர் வாஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லித்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வாஸ் ஆர்கனைஸ்ட். லித்தியம் அயன், ஓகே, லித்தியம் அயன் ஃபேக்டரி வந்து எங்கே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிடைக்கும். நம்ம ஆந்திரா பக்கம் தான் அயன் எல்லாமே அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விளைச்சல் வந்து நல்லா இருக்கும், கோதுமை இந்த மாதிரி பயங்கரமாக விளையும். ஏன்னா பிகாஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் சத்து அதிகமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு மண் ஆந்திர மண். ஸோ ஆந்திரா, ஹைதராபாத் தான் இருக்கும். அப்போ சஹானா இன் ஆந்திரா. ஓகேவா? நம்ம வந்து லீனா இருக்கிறவங்கலாம் என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, லீனா இருக்கவங்களாம் எல்லாருமே சஹானா சாரல் பூதோ அப்படின்னு பாட்டு பாடுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சஹானா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மகாராஷ்டிரா ரீசன்ட்லி சூப்பர்பாஸ்ட் குஜராத் in port capacity with inauguration of the major terminal second phase. ஸோ மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் அப்படின்னாலே என்ன, இவங்க எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்பிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆர்பிஐ வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் முதல்ல தொடங்கப்பட்டுச்சான். சரிங்களா? 1945 வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் ஆர்பிஐ தொடங்கப்பட்டுச்சு.
அங்கிருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து 1947 மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படுச்சு. மெயினான ரீசனே போர்ட் மட்டும்தான். கடல்வாழ் வர்த்தகம், அன்னைக்கு கடல்வாழ் வர்த்தகம் மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ வந்து மகாராஷ்டிரா நம்பர் 1 போர்ட்டலா வந்து மாறி இருக்கு நிறைய கடல் வர்த்தகத்தை வந்து பண்றதுக்காக. ஸோ குஜராத்தை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கு. ஸோ எந்த போர்ட்டல் மூலம் அப்படின்னா பாரத் மும்பை கண்டெய்னர் டெர்மினல் அப்படின்றத லான்ச் பண்ணதன் மூலம். ஸோ எதை லான்ச் பண்ணதன் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் மும்பை கண்டெய்னர் டெர்மினல் அப்படின்றத லான்ச் பண்ணதன் மூலம். அடுத்து விச் ஸ்டேட் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஸோ ஹையஸ்ட் யாரு, லோயஸ்ட் யார்? ஸோ ஹையஸ்ட்டாக வந்து இருக்கிறது கண்டிப்பாக பீகார் தான் இருக்கும். எப்பயுமே பீகார் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ பீகாரில் தான் அதிகமான குழந்தை வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இறக்குது பீகார். அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. லோயஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. அப்போ நம்பர் 1 கண்ட்ரோல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. என்ன ரேட்டில் இந்தியா முழுவதும் கம்மியாக இருக்குது அப்படின்னா 1.9 அப்படின்ற ரேட்டில் இந்தியா முழுவதும் கம்மியாக இருக்குது. சரிங்களா, பீகார் அண்டு டெல்லி அப்படின்றத நீங்கள் முடிச்சுக்கணும். ஓகே, விச் இன்ஸ்டியூட் டாப்டு த ஓவரால் கேட்டகரி இன் த NIRF 2020 ranking. So okay, NIRF ranking 2020F. ஓகே, ஸோ எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த இதில் டாப்ல இருக்கிறது நம்மளுடைய மெட்ராஸ் தான் இருக்கும் என்னுடைய கணிப்புப்படி. ஸோ உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொல்லுங்க மக்கள், யார் வந்து இதில் வந்து டாப்ல வந்து இருக்கா? அதாவது NIF அப்படி NIRF அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இன்ஸ்டிடியூஷனல் ஓகே ஃப்ரேம்வொர்க், ரைட்டா? இதுதான் அதோடைய பேர், ஃபுல் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து வெளியிடப்படும். அதுபடி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு இதனாலே IIT மெட்ராஸ் தான். நான் நிறைய விஷயங்கள் IIT மெட்ராஸ் வந்து அதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த வருஷமும் யார் தான் வந்து அதில் வந்து டாப்பில் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ் தான் வந்து டாப்பில் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ் தான் வந்து இதில் வந்து டாப்பில் வந்துருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே தான் வந்து இது வந்து இருக்கு. ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து இருக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றதுக்கு கீழே தான் வந்துருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஒன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT. நம்பர் 1 IIT யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ். ஸோ நம்பர் 1 IIT வந்து மெட்ராஸ். ஸோ நம்பர் 2 ஓகே, நம்பர் 1 நான் சொல்லிட்டேன், நம்பர் 1 இது. நம்பர் 2 IIT எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, IIT டெல்லி. ஓகே, நம்பர் 3 IIT வந்து பார்த்தீங்கன்னா IIT பாம்பே. நம்பர் 3 பிளேஸில் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா IIT பாம்பே வந்து இருக்கு. அடுத்து நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா IIT கான்பூர் வந்து பார்த்தீங்கன்னா UP, IIT கான்பூர். அடுத்து 5வது பிளேஸ்ல வந்து இருக்குது IIT கரக்பூர். IIT 6வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா IIT உருக்கி உத்தரகாண்ட். ஓகே, 7வது இடத்துல வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா IIT கவுகாட்டி வந்து 7வது இடத்துல. 8வது இடத்துல வந்து இருக்கிறது IIT ஹைதராபாத் வந்து 8வது இடத்துல இருக்கு. 9வது இடத்துல இருக்கு IIT திருச்சிராப்பள்ளி, நம்ம தமிழ்நாட்டுக்குரியது. ஓகே, IIT திருச்சிராப்பள்ளி, திருச்சி IIT. ஓகே, சரி, IIT கிடையாது திருச்சியில், NIT நேஷனல் இன்ஸ்டியூட் திருச்சிராப்பள்ளி. ஓகே, திருச்சிராப்பள்ளி வந்துருக்கு. அதுக்கப்புறம் 10வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IIT வந்துருக்கு, IIT வாரணாசி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து IIT ரொம்ப கம்மிங்க, NIT தான் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் தான் இருக்குது, திருச்சி மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next one. The International Cricket Council partnered with which tech giant as a second major women's only global partner 2025? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னா கூகுள். சரிங்களா? ஸோ இதோட மேஜர் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள். இப்போ நம்ம வந்து பைஜூஸோட பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து who won 2025 டச் கிராண்ட் பிளிக்ஸ் held in ஜான் ரூட்.
எனக்கு வந்து இந்த கிராண்ட் பிளிக்ஸ் அப்படின்னாலே மேக்ஸ் வெஸ்டபன் அவங்களாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர்ஸ்ங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலரானவங்க. ஸோ எல்லாருமே வந்து பாப்புலர். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாப்புலர். ஓகே, இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ டச் கிராண்ட் பிளிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டச் அப்படின்னாலே எது அப்படின்னா நெதர்லாண்டில் வந்து நடத்தக்கூடியது. ஸோ நெதர்லாண்டில் நடந்ததில் யார் வந்து வின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பஞ்சிரிட் அப்படின்றவர் வந்து வின் பண்ணுறாரு. ஸோ ஆஸ்கர் பிரஞ்சின் அப்படின்றவர் வந்து வின் பண்ணுறாரு. இவர் எந்த காரை வந்து ஓட்டுறாரு அப்படின்னா மெர்சிடி கார். ஓகே, மார்சலின் அப்படின்ற ஒரு கார், மெர்சிடி காரை தான் வந்து இவர் வந்து இது ஓட்டுறாரு. சரிங்களா. இதில் வந்து 2வது பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெஸ்டாப்பன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 ரேசிங்கில் ரொம்ப ரொம்ப பாப்புலரானவர் மேக்ஸ் வெஸ்டாப்பன். ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் நெதர்லாண்ட். ஓகே, மேக்ஸ் வெஸ்டாப்பன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது இடத்துல வந்து இவர் வந்து இருக்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல வந்து யார் வந்து இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோடோ லோர்சி. ஓகே, லோடோ லோர்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் 4வது இடத்துல வந்து யார் இருக்கா அப்படின்னா ஜார்ஜ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம், சும்மா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜார்ஜ் ரசல் அப்படின்றவங்க வந்து இருக்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள். ஓகே, ஆஸ்கர் பஜ்ரீத் அப்படின்றது. ஓகே, ஸோ வேற ஏதாவது இதில் இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா அப்படின்னா வேற எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சத்விக். ஓகே, சத்விக் ஜைராஜ், ரங்கீர் ரெட்டி அண்ட் சிராங் ஜெட்டி won the bronze medal in WDF Badminton World Champions after losing to which pair? எந்த பேரோட தோத்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரோன்ஸ் மெடல் வந்து கிடைக்குது. ஓகேவா, ரிங்கிங் ரெட்டிக்கும் சிராக் செட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரோன்ஸ் மெடல் வந்து கிடைச்சது. யாருக்கு அகேன்ஸ்டாக வந்து தோத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கலாம் சைனாக்காரவங்க. அவங்க தான் வந்து பேட்மிண்டனில் எப்பயுமே வந்து பயங்கர பாப்புலராக இருப்பாங்க. ஜின்ஜோபோ ஜான் அண்டு லுஜி வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லியூ ஹி அப்படின்னு. இவங்க எந்த ஊருக்காரவங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க எந்த ஊருக்காரவங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ், சரியா, உமன்ஸ் டபுள் அப்படின்றதுல வந்து பிரோன்ஸ் மெடல் வந்து வின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன் டோர்னமெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ், ஸோ அதே மாதிரி இது வந்து ஆர்கனைசேஷன் வந்து நடக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த கண்ட்ரியில் வந்து நடக்குது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷம் அதனுடைய கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் வந்து நடக்கப்படுது அப்படின்னா பாரிஸில் வந்து நடக்குது. ஓகே, பாரிஸில் வந்து இது வந்து நடத்தப்படுது. ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரே நிமிஷம். இதில் அடுத்து என்ன இம்பார்ட்டண்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே நிமிஷம். எஸ், இவங்க வந்து சைனீஸ், இவங்க வந்து சைனாக்காரவங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். The winner of ICC Women's Cricket World Cup will receive the prize of dash money. ஓகே, எவ்வளோ ப்ரைஸ் மணி வந்து கொடுக்கப்பட்டது உங்களுக்கே தெரியும். இப்போ தான் ஐசிசியோட உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அதில் வந்து எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ரைஸ் மணி வந்து எவ்வளோ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, யார் வந்து வின் பண்ணா. எல்லாருமே மென்ஸோட கிரிக்கெட் பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க. உமன்ஸ் கிரிக்கெட் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டில் வந்து யார் வந்து வின் பண்ணா, யாருப்பா வின் பண்ணா சொல்ல முடியுமா? யார் வந்து வின் பண்ணானா? ஸோ யார் வந்து வின் பண்ணா? இதில் வந்து வின்னர்ஸ்க்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அமௌண்ட்டுங்க, சரியான அமௌண்ட்டு. ஸோ வரைச்சி கட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.48 பில்லியன் அப்படின்ற அளவுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரியானதுல. ஸோ சரியான ஒரு இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து இப்போ தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மேட்சஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு இந்த இது வந்து இருக்கும். செமிஃபைனல் வந்து நேற்று வந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செமிஃபைனல் நம்ம இந்தியாவிற்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்குமா சம்திங். ஸோ இந்தியன் உமன்ஸ் டீமுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மட்டும் நடந்துச்சு. அப்படி அப்படியே போயிட்டே இருக்கு. இது இனிமே தான் இதனுடைய வின்னரை போடும். அடுத்தது பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் அனௌன்ஸ் தட் 2026 பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வில் ஹோல்ட் இன். எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பை வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா, எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பை வந்து விட்டுருக்காங்க? எனிபடி? ஸோ எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பை வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அதை வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து விட்டுருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் ஹோஸ்டட் பை நம்ம இந்தியா. ஸோ இந்தியா தான் அதை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறது.
ஓகேவா? ஸோ எது ஹோஸ்ட் பண்ணப்படுது? இந்தியா. இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா 2026ல் நம்ம எல்லாருமே என்னவா மாற போறோம்? நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே ஒரு நியூவான பேடா மாற போறோம். இதான் அதோட நியூவான பேடா வந்து மாற போறோம். அடுத்து ஜெரோசி அர்மனி ஹூ ரீசன்ட்லி பாஸ்ட் அவே. ஸோ எப்பயுமே இதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. ரொம்பலாம் இந்த இது ஞாபகம் வச்சுக்க முடியாது, இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆபிச்சுரியை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுறது பெட்ரு. ஸோ இவர் வந்து ஃபேஷன் டிசைனிங் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. சரி, அது படித்தாலும் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கு. ஓகே, அடுத்து ஹூ இஸ் த ஆர்த்தர் ஆஃப் த நாவல் சோலா டைகர் த அவெஞ்சர் ஆஃப் ஷோமாத் லான்ச்டு இன் செப்டம்பர். ஸோ அவெஞ்சர் ஆஃப் ஷோமாத் அப்படின்றத யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அம்ஷி திரிபாதி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, சோழர் காலத்துல டைகர் எல்லாருமே எப்படி இருப்பாங்களா? அம்சமா இருப்பாங்களா? அம்சமா திருப்பதியை பார்க்குற மாதிரி இருந்திருக்காங்க. சோழாஸ் எல்லாருமே எப்படி இருக்காங்களா? திருப்பதியை பார்க்குற மாதிரி இருக்காங்களா? அம்சமா திருப்பதியை பார்க்குற மாதிரி இருக்காங்களா? இதான் அதோட க்ளூ. சோழார் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? எல்லாருமே அம்சமா யாரை பார்க்குற மாதிரி இருக்காங்களா? திருப்பதியை பார்க்குற மாதிரி இருக்காங்க. ஓகேவா? அடுத்து வேர் வாஸ் த அம்சி திருப்பதி புக்ஸ் சோலா விஸ் லான்ச்டு. எந்த இடத்துல அது வந்து லான்ச் செய்யப்படுது அப்படின்னா த கிராஸ் புக்கர் ஸ்டோர் அப்படின்றது அது எங்க இருக்கு அப்படின்னா கேம்பஸ் கார்னர். அது கேம்பஸ் கார்னர் இன் மும்பை. சரிங்களா? இந்த புக்கு எங்க லான்ச் செய்யப்பட்டிருக்கு? மும்பையில் வந்து லான்ச் செய்யப்பட்டிருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சோழர்கள் எல்லாருமே அம்சமாக வந்து இருப்பாங்க. அந்த புக்கு எங்கே கொண்டு போய் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு? மும்பையில் கொண்டு போய் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. கிராஸ்வேர்டு புக் ஸ்டோர் அப்படின்றது ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்து விச் இன்ஸ்டியூட் ப்ரப்போஸ் த பயோனியர் மிஷன் பிரசூத் டு ஸ்டடி reorganize of universe using hydrogen signal. நம்ம இந்த கத்தி படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஒரு இதை வச்சு தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து கேட்பாங்கல்ல, அந்த ஒரு விஷயம். அது யார் வந்து பண்றா அப்படின்னா ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றவங்க தான். எப்பயுமே புத்தியா இருக்கிறவங்க எல்லாருமே யாரு? ராமானுஜம் ஃபேன்ஸா இருப்பாங்க. அதான் ராமா ராமா என்று ராமம் சொல்லி பாடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. புத்தியா இருக்கணும் அப்படின்னா ராமா ராமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புத்தியா நம்ம வந்து பாட்டை படிக்கணும். அதான் வந்து புத்திஸ்ட். ஓகே, who chaired the first ever sports goods manufacturing conclave held in New Delhi. ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் குட் மேனுஃபேக்சரிங் கான்க்ளேவை வந்து பயங்கரமாக இது வந்து பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சுக் மண்டாவியா அப்படின்றவர் தான் வந்து பண்ணுறாரு. ஓகே, மன்சுக் மண்டாவியா அப்படின்றவர் தான் வந்து பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம இந்தியாவோட எதா இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிற்கு இவர் தான் மன்சுக் மண்டாவி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மினிஸ்டராக இருந்தார், ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். இப்போ மன்சுக் மண்டாவியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விச் ஒன்? எனிபடி? ஆக்சுவலாக கரெக்டாக இது இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எவர் விஷயங்களை வந்து மன்சுக் மண்டாவியா தான் வந்து கொண்டு வராரு. இப்போ மன்சுக் மண்டாவியா என்னவா இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கார். யூத் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவங்க தான் இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராகவும் இருப்பாங்க. அப்போ யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக தான் யார் இருக்கார் அப்படின்னா மன்சுக் மண்டாவியா வந்து இருக்கார். ஓகே, அடுத்து இந்தியா அண்ட் ஜப்பான் சைன்ட் டேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அக்ரிமெண்ட் டு ஜாயிண்ட் எக்ஸ்ப்ளோரிங் த கிறிஸ்டல் பாடி அண்டர் த சந்திரயான் 5 மிஷன். சரிங்களா? இது வந்து சந்திரயான் மிஷன் அப்படின்னாலே நமக்கு எதுக்கு போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மூனோட சவுத்து போல வந்து அடையணும் அப்படின்றதுக்கான மிஷன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவும் ஜப்பானும் வந்து ஒரு சைன் அப் வந்து பண்ணிக்கிறாங்க. அடுத்து the Director General of Civil Aviation granted the safety clearance for the first time to which airport service company. ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு கம்பெனிக்காக வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனோட இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க? ஸோ எந்த ஒரு இதோட வந்து பண்ணியிருக்கிறாங்க? எனிபடி? எந்த ஒரு ஆர்கனைசேஷனோட வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ஏர் இந்தியா ஏசிடிஎஸ் ஏர்போர்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றதோட இது வந்து பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏஷியாவோடது இது வந்து பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது யாருக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து மலேசியா வந்து பண்ணாங்க. மலேசியாவுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கண்ட்ரியா வந்து பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான். இது வந்து ஒரு கம்பெனியாக வந்து சரி ஒரு கண்ட்ரியா வந்து பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு அப்புறம் யார் வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டைரக்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ
ஃபைசல் அகமத் கிட்வாரி ஃபைசல் அகமத் கிதுவாரி அப்படின்றவர் தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனாக வந்திருக்காரு. நோட் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஸ்ரீ ஃபிசல் அகமத் கிதுவாரி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. செப்டம்பர் மாதம் தான் இவரையும் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா. அடுத்து டிஆர்டிஓ டெவலப் நாவல் ஃப்ளேவர் டு strengthen underwater warfare capabilities for which classes of இந்தியன் நேவி சப்மரைன். எந்த நேவி சப்மரைனுக்காக வந்து அண்டர் வாட்டர் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா கல்வாரி. ஸோ கல்வாரி கிளாஸ்க்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால வச்சுக்கோங்க, அண்டர் வாட்டர்ல நீங்க போகும்போது கல்லுன்னா கல்லா இருக்கும், கல்லெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்து போகணும். ஓகேவா. அண்டர் வாட்டர்ல நம்ம போறப்ப நம்ம என்ன பண்ணணும், கல்லெல்லாம் தாண்டி தான் வந்து போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து who was taken the charge of 29th Controller General of India. So, Controller General in the Department of Expenditure and Ministry of Finance. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட கண்ட்ரோலர் ஜென்ரலா யார் வந்திருக்காங்க அப்படின்னா கல்யாணி. சரிங்களா. டிசிஏ கல்யாணி அப்படின்றவங்க வந்து இருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம கண்ட்ரோலா இருந்தாதான் கல்யாணத்துக்கு பணத்தை சேர்க்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 29 வயசு ஆயிடுச்சு, அப்ப நம்ம கண்ட்ரோலா இருந்தாதான் நம்ம கல்யாணத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நகையே சேர்க்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண் பயலா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து the 14th edition of Maitri 14th between India, Thailand and which Thailand was held in which country. Maitri exercise வந்து இந்தியாவிற்கும் தாய்லாந்துக்கும் இடையில நடத்தப்படுது. இது எங்க நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயால வந்து நடத்தப்படுது. மேகாலயா. ஓகேவா. மேகாலயால வந்து இது வந்து நடத்தப்படுது. ஸோ ஜாயிண்ட் ஆஃப், அதாவது உம்ரோய் அப்படின்ற ஒரு பிளேஸ், உம்ரோயின் மேகாலயால வந்து இது வந்து நடத்தப்படுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம். அடுத்து 21st எடிஷன் ஆஃப் எக்ஸசைஸ் யூத் அபியாஸ் இந்தியாவிற்கும் யூஎஸ்க்கும் இடையில வந்து நடத்தப்படுதுங்க. இது இந்தியாவிற்கும் எந்த பிளேஸ்ல வந்து நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்கா அப்படின்ற ஒரு பிளேஸ் யூஎஸ்ல தான் நடத்தப்படும். ஸோ அலாஸ்கா, அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் அலாஸ்கா அப்படின்றது. நான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா சொல்றேன் பாருங்க. அலாஸ்கா. ஓகே. அலாஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நார்த் அமெரிக்கா. அலாஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் பிளேஸ், ஒரு நார்த் அமெரிக்கன் பிளேஸ். நானே வச்சுக்கோங்க. வார்வைண்ட் இன் யூஎஸ் தான். சரிங்களா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அலாஸ்கா அப்படின்றது ஒரு அழகான ஒரு பிளேஸ்ங்க. அந்த அலாஸ்காவுக்கே தனியா ஒரு கேபிட்டல் இருக்கு. அலாஸ்காவோட தனியான கேபிட்டல் என்ன அப்படின்னா ஜுனாவ் அப்படின்றது அதோட கேபிட்டல். சரிங்களா. ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தொகையை கொண்ட ஒரு இது. இதுல வந்து இந்த சாலமன் ஃபிஷ்னு சொல்லுவாங்கல்ல, ஜுனாக் சாலமன் ஃபிஷ் வந்து இங்க வந்து பாப்புலரா இருக்கும். அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் யூத் காசல் 3.0 வாஸ் கண்டக்டட் பிட்வீன் இந்தியன் ஆர்மி இன் விச் ரீஜன். எந்த ரீஜன்ல வந்து கண்டக்ட் பண்ணப்படுது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல என்ன எந்த பிளேஸ் அப்படின்னா கமாங் பிளேஸ். ஸோ யூத் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா இனிமேல் கம்முன்னு இருங்க, கவுந்து கிடக்காங்க, கம்முன்னு கடங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ கம்முன்னு எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையா இருக்காங்க. அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்து the appointment committee of the cabinet of our former RBI governor Urjit Patel as a executive director of which of the international organization. Urjit Patel இப்போ எந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி பாலிசிக்கு வந்து வந்திருக்கிறாரு. மொக்கன்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். உர்ஜித் பட்டேல் எங்க வந்திருக்கிறாரு, மானிட்டரி பாலிசி ஃபண்ட் இருக்குல்ல, ஸோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஐஎன்எஸ் திரிகன் த இந்தியன் நாவல் ஸ்டீல் ஃப்ரிட்டேஜ் மேட் a port of call at which country during the deployment to the Mediterranean Sea. ஸோ அப்படின்னா அது டெப்ளாய்மெண்ட் பண்ணப்படுது அப்படின்னா அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்து மாற்றப்படுது. இல்லை அப்படின்னா அது வந்து சிதைக்கப்படுகிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கப்படும். அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜிப்தில். ஓகே. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜிப்தில். உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின். Carothris earthmarines recently reconfirmed in the south and western coast belong to which species of group. இது வந்து எந்த ஸ்பீசஸ் ஆஃப் குரூப் வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்களா, பறக்கக்கூடியது, டிராகன் ஃப்ளைக்கான ஒரு ஸ்பீசஸை வந்து சேர்ந்தது. சரிங்களா. இப்போ நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ லான்ச்டு த கபாஸ் கிஷன் ஆப்
டெவலப்டு பை த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே போட்டு விடுங்க. ஸோ கண்டிப்பாக நான் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்பெஷல் பேட்ச் அல்டிமேட் கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷல் பேட்ச் இருக்குது. நீங்கள் ஸ்பெஷல் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்பெஷல் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கோர்ஸ் வாங்கிட்டு ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸை நிறைய பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குறைஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை வந்து கண்டிப்பாக ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே நம்மளுடைய கோர்ஸ் மூலமாகவே கவர் ஆகும். ஸோ அடுத்து இதே மாதிரி தரமான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ ஸோ மச். டடா பாய்.